சாய் வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். காக்கட் ஆரத்திக்கு செல்லும் போது பாபா சில சமயம் கையில் இருந்த பிரம்பால் தன்னை சுற்றிலும் பூமியை அடிப்பார், கண்டபடி திட்டுவார். ஷாவடியிலிருந்து உடனே தெருவுக்கு வராமல் படிகளில் முன்னும் பின்னுமாக பல முறை நடப்பார். ஜோக் இதற்காக காரணத்தை கேட்டார். பாபா தன் நேரடியாக பதில் சொல்ல மாட்டாரே, கதை போல கூறினார். ஜோக் ஒரு பிரயாணி ஒரு ராட்சசனை கண்டான். அடடா, இது என்ன கெட்ட சகுனம் அதிகாலையிலேயே என்று நினைத்தான். சரி இருக்கட்டும் என்று வழி நடந்தான். 2 கிணறுகளை பார்த்தான். ஒரு கிணற்று தண்ணீரை எடுத்து குடித்து பார்த்தான். தேனாய் இனித்தது. மேலும் நடந்தான். ஒரு குடியவனான் எதிர்பார்த்தான். பிரயாணியின் முகம் வாடி இருப்பதைக் கண்டு தங்கள் சாப்பாட்டில் பங்கு கொள்ள அவனையும் அழைக்குமாறு விவசாயியின் மனைவி கணவனை தூண்டினாள். பசி தீர்ந்து மகிழ்ச்சியோடு பயணித்தான். அறியாமை, கர்வம் போன்றவைகளை கொடியவன விலங்காகவும் வியாதிகளை அரக்கனாகவும் பாபா குறிப்பிடுவார். வேகமும் வைராக்கியமும் ஆத்ம தாகத்தை தணிக்கும். 2 கிணறுகள், அவற்றின் நீரே சிந்தனை, இரண்டுமே இனிக்கும். பிறர் பசி தீர்ந்தால் நம் பசி தீரும். இருப்பதை பகிர்ந்துண்ண வேண்டும் என்ற போதனைகளை கலந்து கொடுத்த கதை இது. வியாதிகளை விரட்டவே பாபா பிரம்பால் பூமியில் அடித்தார் என்று ஜோக் புரிந்து கொண்டார். படிகளில் முன்னும் பின்னும் நடந்து துராபிகளை விரட்ட என்பதையும் உணர்ந்தார். பிரயாணி என்று குறிப்பிட்டது ஜீவனின் ஒரு நாள் பயணம் என்றும் யூகித்தார். நோய் ஆவி எதுவும் எதிர்படாவிடில் பாபா நடமாடிக்கொண்டே மசூதிக்கு வருவார். ஒரு நாள் காக்கட் ஆரத்தியை மேகா எடுக்கும் போது, இதுதான் மேகா எடுக்கும் கடைசி ஆரத்தி என்றார் பாபா. தீக்ஷத், ஜோக் அனைவரும் சுருக்கென்றிருந்தனர். அதற்கு 4வது நாள் 19/1/1912 அன்று அதிகாலை 4 மணிக்கு மேகா காலமானார். பாபா லிண்டிக்கு போகும்போது மட்டுமே காலணிகள் அணிவார். மற்ற சமயங்களில் வெறும் கால்களால் தான் நடப்பார். கபர்டே ஆண்டவன் ஒரு அற்புதமான பூங்காவனம் வைத்திருக்கிறான். நான் அதற்குள் போக முயன்றேன், கூடாதென்று தடுத்து விட்டான். இப்போது இருக்கும் இடத்தில் ஒரு நல்ல நடைபாதை அமைத்துவிட்டு வா என்று சொல்லிவிட்டான் என்றார். ஒரு நாள் நடைபாதை என்பது ஆன்மீக வழி என்பதை அருகிலுள்ளோர் புரிந்து கொண்டனர். ஆன்மீகவாதிகளுக்கு கலங்கரை விளக்கமாக விளங்கும் சமாதி மந்திர் ஒரு காலத்தில் பாபா பயிரிட்ட தோட்டம்தான். ஷியாமா, நான் கொஞ்ச காலம் ஒரு பக்கீரோடு இருந்தேன். அவர் ரொம்ப நல்லவர். ஆனால் விருந்து சாப்பாடு என்றால் மிகவும் பிரியப்படுவார். ஒரு தடவை என்னையும் ஒரு விருந்துக்கு கூட்டிச் சென்றார். பக்கீரின் மனைவியும் சாப்பாட்டு பிரியை. போகும்போது ஒரு மண்பானையை கொடுத்து தனக்கு இதில் விசேஷ பதார்த்தங்களை கொண்டு வருமாறு கூறினாள். பக்கீர் நிறைய சாப்பிட்டு விட்டதால் அங்கேயே ஓய்வாக படுத்து விட்டார். நான் திடபாத்திரங்களை வாழை இலையில் வைத்து முதுகில் கட்டி கொண்டேன். பாயாசத்தை பானையில் போட்டு தலையில் சுமந்து வீடு திரும்பினேன். வழி மறந்துவிட்டது. ஒரு சேரிக்கு வந்துவிட்டேன். கால் வலித்தது. உட்கார்ந்தேன். முதுகில் இருந்த பட்சண வாசனையால் ஈர்க்கப்பட்ட நாய்கள் சூழ்ந்து கொண்டு குரைத்தன. கால் வலியை பாராமல் நடந்து வீடு வந்து பக்கீரின் மனைவியிடம் பதார்த்தங்களையும் பயாசத்தையும் கொடுத்தேன். பக்கீர் குடும்பத்தினர் திருப்தியாய் உண்டதைக் கண்டு என் வயிறு நிறைந்தது. ஷியாமா, நம்மால் முடிந்த போதெல்லாம் நம்மை சேர்ந்தவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். சுமையை கண்டு ஓடக்கூடாது என்றார். வியாதி வந்தால் அழுகிறீர்கள், பணம் செலவாகிறது. ஏன் நீங்கள் தெருவில் காரி உமிழ்கிறீர்கள்? கண்ட இடத்தில் குப்பைகளை போடுகிறீர்கள். சுடுகாட்டையும் வீட்டுக்கொருவர் பெருக்க வேண்டும் என்று கட்டுப்பாடு வையுங்கள். நோய்க்காரன் நம் பக்கமே வரமாட்டான். உடலும் இருப்பிடமும் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதுமா என்பார். ஏழைகளுக்கு உணவிட்டால் திருட்டையும் தீயவைகளையும் தடுக்கலாம். கிடைக்காத போது எடுக்கிறான் என்பார். 5 பிள்ளைகளையும் 5 பெற்றோர் மனம் புத்தி அவ்வப்போது கண்டித்து வளர்க்க வேண்டும். இல்லையேல் ஒருத்தன் வாசனை பிடித்து செல்வான். மூக்கு
திருடியாவது அதை அடைந்து விடுவான் இன்னொருத்தன். வாய் கோல் மூட்டி விடுவதிலும் அதில் சமர்த்தன். குப்பைகளை பெற்றோரிடம் அள்ளி செல்வதே இவன்தான். காது அதற்காக பெற்றோர் பழிவாங்க நினைப்பது தவறு. எல்லாவற்றிலும் பொல்லாதவன் கண் ஒருத்தன். அவன் சொன்னபடி கேட்டு உடம்பு பழியையும் துன்பத்தையும் வரவழைத்து கொள்கிறான் ஒருத்தன். இவர்களை திட்டிக் கொண்டே இருந்தால்தான் திருந்துவார்கள் என்று ஷியாமாவிடம் கூறுவார். மசூதியில் ஒரு வெள்ளி சிம்மாசனம் அவரது பக்தர்களால் வைக்கப்பட்டது. முதல் நாள் அதில் உட்கார்ந்ததோடு சரி. அதன் பிறகு தரையில் தனது சாக்கு துணி விரிப்பில் தான் உட்காருவார். ஸ்ரீ M.W. பிரதான் என்ற பக்தர் தனது 3 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு பாபாவுடன் சாப்பிட வருவார். தலா ஒரு சேர் பால், சர்க்கரை, ரொட்டி 3ஐயும் ஒரு பாத்திரத்தில் போட்டு கலந்து எல்லோருக்கும் பிரசாதமாக கொடுப்பார் பாபா. மாம்பழங்களில் மாம்பழம் பிரதானமாக இருக்கும். சாப்பிட முடியாத அளவு அதிகமாக இருந்தால் அதை வீட்டிற்கு எடுத்து சென்றிருக்கிறார் பிரதான். உணவுக்கு பின் சகுன் மேருநாயக் தான் அந்த இடத்தை துப்புரவு செய்வார். அதன் பின் நாயக் பாபாவுக்கு வெற்றிலை மடித்து கொடுப்பார். வெற்றிலை மென்றதும் ஒரு டம்ளர் தண்ணீரும் கொடுப்பார். இதற்காக நாயக் பாபாவுக்கு 2 ரூபாய் தட்சிணை கொடுத்தார். தீய எண்ணம் கொண்டவர்கள் சாலையில் செல்லும் போது பாம்புகள் போகின்றன என்பார் பாபா. அவர்கள் கெட்ட மனம் கொண்டவர்கள் என்பது பின்னால் தான் தெரியும். இங்கே ஜனங்கள் எறும்புகளை போல் கூடுவார்கள் என்று அடிக்கடி சொல்வார். அவர் வாக்கு மெய்யாயிற்று. ஒரு நாள் பாபா சாப்பாட்டு நேரத்தில் அடிக்காதே என்று கத்தினார். அந்த சமயம் படீலின் குடும்பத்தினர் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டிருந்தனர் என்று பிற்பாடு தெரிந்தது. திடீரென்று கை சளைத்து ஓய்ந்து உட்கார்ந்து விட்டார். எல்லாம் பாபாவின் அருள் என்றார் படீல். டிஃப்னிஸ் என்பவர் மனைவிக்கு உடம்பு சரியில்லை என்று வந்தார். மாலை முடிந்து இரவு தொடங்கும் போது அந்த பெண்மணிக்கு தினமும் வலிப்பு வந்தது. அவளை பேய் பிடித்திருந்தது. டிஃப்னிஸ் தன் மனைவியின் வாதாவுக்கு கொண்டு செல்வதாக தீர்மானித்தார். ஆவி பாபா அவளை கொல்ல விடாமல் தடுத்து கொண்டிருப்பதாகவும் பாதாவுக்கு சென்றால் தங்களை பாபா அடிப்பார் என்றும் கெஞ்சிற்று. டிஃப்னிஸ் மகிழ்ச்சியுடன் மனைவியை வாதாவுக்கு கொண்டு செல்ல அவளுக்கு வலிப்பு வருவது நின்று படிப்படியாக குணமாயிற்று. தாத்தா சாஹேப், நான் சின்ன வயதில் ஒருவரிடம் பணம் கடன் கேட்டேன். எப்படி திருப்பி கொடுப்பாய் என்று கேட்டார் அவர். வேலை செய்து கழிக்கிறேன் என்றேன். ஒத்துக்கொண்டு பணம் தந்தார். என்னால் அவருடைய வேலைகளை செய்ய முடியவில்லை. கடுக்காயை அரைத்து கண்களில் பூசிக்கொள்வேன். அது என்னை 1 வருஷம் படுக்கையில் தள்ளிவிட்டது. குணமானதும் கடுமையாக உழைத்து கடனை அடைத்தேன். மற்றவங்களை ஏமாத்துறதா நினச்சி நம்மை நாமே ஏமாற்றக்கூடாது. உழைப்புக்கு பயந்து சோம்பேறிய இளமையை கழிச்சா உழைப்பு உன்னை ஒதுக்கிடும். உழைக்க உன் உடம்புக்கு வலுவிருக்காது. தேவையில்லாத பலத்தை ஆண்டவன் திருப்பி எடுத்துக்குவான். தனது சோம்பேறித்தனத்துக்காக பாபா சொன்ன உபமன கதையை இது என்பதை தாதா சாஹேப் புரிந்து கொண்டார். 16/1/1912 அன்று கபட்டே, ஷியாமா, சகுன், மேருநாயக், ஜோக், லக்ஷ்மிபாய் எல்லோரும் 4 மணிக்கு மசூதிக்கு சென்றதும் எல்லோருக்கும் பாதாவுக்கு பொங்கல் என்று உத்தரவிட்டார். அதன் காரணம் அங்கு போனதுதான் புரிந்தது. தீக்ஷத்தின் வேலைக்காரன் ஹரி இறந்திருந்தான். ஒரு பணக்காரரின் மகள் ஓடிப்போனாள். அவர் கவலையுற்று குடும்பமானம் போனதாக புலம்பிக் கொண்டு பாபாவிடம் வந்தார். எனக்கு ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்று அழுதார். உன் மகள் நெசவு செய்து வாழ்க்கை நடத்தி வந்தாள். நீ பக்கா திருடனாய் இருந்தாய். ஒரு நாள் காவலர்கள் உன்னை துரத்தி வர உன் மகளின் வீட்டிற்குள் புகுந்தாய். அவள் கத்த முற்பட்டாள். நீ நிர்மாணமாக்கி விட்டாய். கத்தினால் உன்னோடு தொடர்பு கொண்டதாக கூறுவேன் என்று பயமுறுத்தினாய். அதிர்ச்சியில் பைத்தியமாகி மடிந்தாள் அவள். பாவம் தீர உன் பணத்தால் தான தர்மங்கள் செய்தாய். பணம் பெருகியது. அடுத்த பிறவியில் செல்வ குடும்பத்தில் பிறந்தாய். உன் மானத்தை வாங்க இப்படி செய்துவிட்டாள். கர்மா ஒளிந்து கொண்டால் விட்டுவிடுமா என்றார் பாபா. தினமும் இரவு 8 மணிக்கு பணம் விநியோகிப்பார். அதற்காக மக்கள் கூட்டம் மசூதி முற்றத்தில் காத்திருக்கும். அந்த பணம் 300 - 400க்குள் இருக்கும். பாபாவுக்கு வரி விதிக்க பிரிட்டிஷ் அரசு ஒரு துப்பறியும் நிபுணரை நியமித்தது. அவர்
இந்து அல்லது முஸ்லீமாக இருந்தால் பாபா பக்தராகி விடலாம் என அஞ்சி கிறிஸ்துவரை அனுப்பியது. அவர் அனுப்பிய கணக்கு மசூதி வரவு 25 ரூபாய் தான். ஆனால் பாபா தந்த தொகை பேட் பாபாவுக்கு 55 ரூபாய், தாத்யாவுக்கு 35 ரூபாய், ஜம்லே முஸ்லமான் 7, பாலாஜி பட்டேல் 4 ரூபாய், பாலாஜி ஷிண்டே 4 ரூபாய், ராமச்சந்திர பட்டேல் 4 ரூபாய். ஸ்ரீ ராம நவமி அன்று தாத்தா கொல்கர் ராமச்சந்திர பட்டேல் இருவரிடமும் தலா ஒரு 100 ரூபாய் கட்டை கொடுத்து உற்சவம் முடிந்தும் ஏழைகளுக்கு விநியோகிக்கச் செய்தார். அது தவிர பைராகிகளுக்கு தினமும் 1/4 ரூபாய் போடுவார். அதன் பின் சாவடி ஊர்வலம் நடைபெறுகிறது. பிரிட்டிஷ் அதிகாரிகள் இதை படித்து குழம்பினர். 25 ரூபாய் வரவில் 300 ரூபாய்கள் செலவா என்று. சாவடியில் நடக்கும் ஆரத்திக்கு சேஸ் ஆரத்தி என்று பெயர். ஷீரடியில் பன்றிகள் நிறைய. அவை தெருவை அசிங்கப்படுத்தி இருக்கும். அதை சாவடி ஊர்வலத்துக்கு முன்னால் அப்துல்லாவும் ராதாகிருஷ்ணமாயும் கையாலேயே எடுத்து போட்டு தெருவை பெருக்கி தண்ணீர் தெளிப்பர். ராதாகிருஷ்ணமாயும் லட்சுமிபாயும் கோலமிடுவார்கள். பாபா ஒருபோதும் பல்லாக்கிலோ குதிரையிலோ எறியதில்லை. பின்னால் தான் செல்வார். பாபா நடப்பதற்கு பிரித்த துணியை அவரது மகா சமாதிக்கு பிறகு துண்டுகளாக்கி பக்தர்களுக்கு விநியோகித்து விட்டனர். அவரது படுக்கை விரிப்புகளை அதே மாதிரி செய்தனர். அதே புனித சின்னமாக பலராலும் பாதுகாக்கப்பட்டது. சாவடியில் கொசுக்கள் அதிகம். பக்தர்கள் அவருக்காக ஒரு கொசுவலை கட்டினர். அதை அறுத்து வீசி எறிந்தார் பாபா. பந்தக்கால் மனிதனை அழித்துவிடும் என்பார் பாபா. பாபா எதற்கு ஒரு வரமுறை வைத்து கொண்டதில்லை. 3-4 நாளுக்கு ஒரு முறை குளிப்பார். சில சமயம் ஒரு நாளைக்கு 2 முறை குளிப்பார். ஒரு அன்பர் பாபா உட்கார்ந்து குளிக்க ஒரு கல் ஆசனம் கொடுத்தார். ஆனால் பாபா அதை உபயோகிப்பதில்லை. தரையில் உட்கார்ந்து கொண்டுதான் குளித்தார். இன்றைக்கு அந்த கல் சீரடியில் இருக்கிறது. 3 அல்லது 4 மாதங்களுக்கு ஒரு முறை தனது கஃப்னியை, அதாவது சட்டை மாற்றுவார். பழைய கஃப்னியை நெருப்பில் போட்டு விடுவார். சில சமயம் பக்தர்களுக்கு ஞாபக சின்னமாக வைத்து இருக்கும்படி அழிப்பார். அப்படி கொடுத்தால் அந்த பக்தருக்கு மகிழ்ச்சியான செய்தி வரப்போகிறது என்பதற்கான அடையாளம். பாபாவின் கஃப்னி பழையதாகி விட்டால் தாத்யா அதை கொஞ்சம் கொஞ்சமாய் கிழித்து விடுவார். இல்லாவிடில் பாபா சட்டையை மாற்ற மாட்டார். பாபா உட்கார்ந்த கல் இன்று ஷீரடியில் பூஜைக்குரிய பொருளாகி இருக்கிறது. 2 வேப்ப மரமும் அரச மரமும் பிணைந்து வளர்ந்தது. பாபா அவைகளை பலமுடையதாக்க பெரும்பாடுபட்டார். இன்று அவை 9 வளைவுகளுடன் பலமுடையதாய் வளர்ந்திருக்கிறது. ஷீரடியில் உள்ள தண்ணீர் பற்றாக்குறையை போக்க பாபா ஒரு இடத்தை காட்டி அங்கே கிணறு தோண்ட சொன்னார். சகுன் மேரு நாயக், காக்கா தீக்ஷத், காக்கா பூட்டி ஆகியோர் செலவு செய்து அங்கே கிணறு தோண்டினர். அந்த கிணற்று நீர் புனித நீராக இன்று கொண்டாடப்படுகிறது. அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.